போலீஸ் வந்து 2000 போலீஸ் பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் மட்டும்தான் அனுமதி கலந்துக்கலான்னு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சென்னையை சேர்ந்த தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு. ஆனால் வந்துட்டாங்க. செங்கல்பட்டுலேருந்து, திருவள்ளூர்லேருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி வந்தவங்கெல்லாம் ஒரு 8-9 கிலோமீட்டர் முன்னாடி சென்னையினுடைய புறநகர் பகுதியிலே நிறுத்தி சில பேர்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க. அதிக பேர் வந்தவர்கள்லாம் வந்து தனியார் கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு ஈவினிங் வந்து அமுச்சு விட்டுட்டாங்க, இல்லை மதியம் அமுச்சு விட்டுட்டாங்கன்ற மாதிரி தகவல். இப்போ இவங்கெல்லாம் வந்திருந்தா உண்மையிலே அந்த சிவானந்தா சாலை எப்படி தாங்கி இருக்குமா? பக்கத்தில் தீவுத்திடலில் தான் அதை மாற்றிருப்பாங்களா? மெரினா கடற்கரை என்ன ஆயிருக்கும்? விக்கிரவாண்டியோடைய ஒரு மினி மாநாடாக கூட மாறி இருக்கலாம். இது முன்வசனியாக இதை வந்து ரைட் நிறுத்திட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னாலும் சென்னையில் எப்பவுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் உண்டு. இதெல்லாம் மீறி விஜய் எடுத்துக்கிற இந்த விஷயம் வந்து விஜய், ஏன்னா கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து காலை 8 மணிலேருந்து 7:30 மணிலேருந்து தொண்டர்கள் வந்து பெருமளவில் காத்துட்டு இருந்தாங்க. வந்து நேரம் ஆக 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 வெயில் ஏறிக்கிட்டே போச்சு. வந்து வெயில் ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருந்தது. அப்புறமா வந்து புஷ்யானந்த் மாதிரி, அப்புறமா ஆதவ் அர்ஜுன் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. வந்து பார்க்கிங்க்கு எங்கேப்பா எங்களுக்கு பக்கத்தில் தரான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களை வந்து பார்க்கிங் கொடுத்துட்டு நாங்கள் பாருங்கள் விறுவிறுத்து நடந்துட்டு வந்தோம்னு அப்பயே அவங்க வந்து ஃபைட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. வந்து எங்கள் தொண்டர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான பிரச்சனை தான். கூடுமான வரைக்கும் இதில் கூட்டம் சேரக்கூடாதுன்னு சதி செய்து இந்த அரசு வந்து எங்களை வந்து ரொம்ப வந்து பலவீனப்படுத்திடுச்சு. இந்த போராட்டத்தையே வந்து மழுங்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நேரம் ஆக 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 இப்போலாம் நாங்கள் மீட்டிங்லாம் இப்போ ஊருங்களில் இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது மீட்டிங்லாம் போகும்போது அப்போ இந்த செல்ஃபோன்லாம் இல்லாத போது தலைவர் வருகிறார், இவர் வந்து கொண்டு இருக்கிறார், அவர் வந்து அதை வந்து விட்டார், ஆற்காடை தாண்டி விட்டார், காஞ்சிபுரத்தை நெருங்கி விட்டார்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கூட்டம் கலைஞ்சு போகக்கூடாதுன்னு. ஆனால் விஜயின் பால் அன்பினால் அந்த வெயில் ஏற ஏற கூட்டம் இருந்ததுன்னா ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வந்து தலைவர் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க மொபைலில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீலாங்கரை வீட்டிலேருந்து விஜய் கார் கிளம்புனப்போ லைவ் போட ஆரம்பித்து அத்தனை சேனல்களும் அப்படியே வந்துக்கிட்டே. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஏன்னா சேப்பாக்கத்தில் நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீலாங்கரையிலிருந்து வரும்போது எவ்வளோ தூரம் ஆகும், எவ்வளோ டிராஃபிக் ஆகும், அவர் எங்கேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டலில் கூட தங்கியிருக்கலாமே, அப்படியே டக்குன்னு வந்துட்டு இருக்கலாமே, அண்ணா சாலையில் இருக்கிற ஹோட்டலில் கூட. சரி, அவர் வீட்டிலேருந்தே கிளம்பி வந்துட்டார். அதெல்லாம் மீறி இந்த 24 குடும்பங்கள் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரும்பவும் சொல்வது வந்து ஆளும் திமுக அரசை, எங்கள் பெலிக்ஸ் ஜெயராஜோடைய சம்பவம் சாத்தான்குளத்தில் நடந்த பொழுது இதே திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்த பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? வந்து தமிழக அரசுடைய காவல்துறை ஒன்றும் செயல்படலை, உடனடியாக அது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு பெரும் அழுத்தம் கொடுத்துருங்க. அந்த அழுத்தம் தான் அந்த சாத்தான்குளம் சம்பவமே வெளியே தெரிஞ்சுது.